அத்தியாயம் 9. ஜமுக்கா, இரத்த சகோதரனின் வருகை. மங்கோலிய வரலாற்றில் தேமுஜினுக்கு இணையாக பேசப்படும் மற்றொரு பெயர் ஜமுக்கா. அவர்கள் இருவரும் சிறுவயதில் ஒருவருக்கொருவர் எலும்புத் துண்டுகளை மாற்றி விளையாடி தங்களை ஆண்டாக்களாக அறிவித்துக் கொண்டவர்கள். ஜமுக்கா ஒரு சிறந்த போர்வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு மாபெரும் பேச்சாளனும் கூட. அவரது ஒவ்வொரு சொல்லும் வீரர்களை போர்க்களத்திற்கு இழுக்கும் வல்லமை கொண்டது. மிர்கிட் போருக்குப் பிறகு தேமுஜினும் ஜமுக்காவும் மீண்டும் ஒன்றாக இணைந்தனர். அவர்கள் தங்களின் படைகளை ஒன்றாகச் சேர்த்து புல்வெளியின் பெரும் பகுதியில் கூடாரம் அமைத்தனர். அவர்கள் இருவரும் ஒரே போர்வையின் கீழ் உறங்கினர், ஒரே கோப்பையில் மது அருந்தினர். அவர்களின் நட்பு மங்கோலிய நாடுகளிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. எசிகேவின் மகனும் ஜடரன் தலைவனும் இணைந்தால் இவர்களை வெல்ல யாரும் இல்லை என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் ஜமுக்காவிற்கும் தேமுஜினுக்கும் இடையே ஒரு அடிப்படை முரண்பாடு இருந்தது. ஜமுக்கா ஒரு மேட்டுக்குடி தலைவன். அவன் பழங்குடியினரின் குலம் மற்றும் இரத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். ஒருவனுக்கு தலைவன் ஆகும் தகுதி அவனது பிறப்பிலேயே வரவேண்டும் என அவன் நம்பினான். ஆனால் தேமுஜின் ஒருவனின் திறமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தான். ஒரு ஏழை மேய்ப்பனாக இருந்தாலும் அவனிடம் வீரம் இருந்தால் அவனை தனது தளபதியாக்க தேமுஜின் தயங்கவில்லை. இந்தச் சிந்தனை மாற்றங்கள் அந்த நட்பில் மெல்ல விரிசலை உண்டாக்கின. ஜமுக்கா தனது அதிகாரத்தை நிலைநாட்ட விரும்பினான், ஆனால் தேமுஜின் மக்களின் ஆதரவை மெல்ல வசப்படுத்தினான். ஜமுக்கா ஒருமுறை தேமுஜினிடம், நாம் இருவரும் ஒரே மலையில் இருக்கும் இரு சிங்கங்கள். ஆனால் இந்த மலையில் ஒரு சிங்கம் மட்டுமே இருக்க முடியும் என்று மறைமுகமாக எச்சரித்தான். தேமுஜின் அமைதியாய் இருந்தான். அவரது பலம் ஆவேசத்தில் இல்லை, அது பொறுமையில் இருந்தது. ஒருநாள் அதிகாலையில் கூடாரங்களை மாற்றும் போது ஒரு விசித்திரம் நிகழ்ந்தது. ஜமுக்கா தனது படைகளுடன் ஆற்றின் ஒரு கரையோரம் தங்குமாறு கூறினான். தேமுஜின் மற்றொரு கரையோரம் செல்ல முடிவெடுத்தான். அது வெறும் இடத்தேர்வு அல்ல, அது அவர்களின் பிரிவின் தொடக்கம். ஜமுக்கா தனது பாரம்பரியமான மேட்டுக்குடி ஆதரவாளர்களுடன் சென்றான். தேமுஜின் அனாதைகள் மற்றும் சாதாரண வீரர்களுடன் தனது புதிய பயணத்தை தொடங்கினான். அந்தப் பிரிவின் போது போர்ட்டே தேமுஜினுக்கு ஒரு முக்கிய அறிவுரையை வழங்கினாள். ஜமுக்கா உன்னை நேசிக்கிறான், ஆனால் அவன் உனது வளர்ச்சியை அஞ்சுகிறான். எச்சரிக்கையாக இரு. ஜமுக்காவின் படையில் இருந்து பல முக்கிய வீரர்கள் தேமுஜினின் நேர்மையை விரும்பி அவரது பக்கம் வரத் தொடங்கினார்கள். இது ஜமுக்காவிற்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. நண்பனாக இருந்த தேமுஜின் இப்போது எனக்கு ஒரு சவாலாக மாறுகிறான் என்று அவன் கருதினான். மங்கோலிய புல்வெளி இப்போது 2 துருவங்களாக பிரியத் தொடங்கியது. ஒரு பக்கம் ஜமுக்காவின் வம்சாவளிப் பெருமை, மறுபக்கம் தேமுஜினின் திறமை சார்ந்த அரசியல். இருவருக்குமான நட்பு என்பது வெறும் தனிப்பட்ட விஷயமாக இருக்கவில்லை, அது ஒரு சமூக மாற்றத்தின் போராக மாறியது. ஜமுக்கா பழைய உலகின் பிரதிநிதி, தேமுஜின் புதிய உலகத்தின் ஆதிப்புள்ளி. அவர்கள் இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஜமுக்கா தனது வாளைத் தீட்டத் தொடங்கினான். தேமுஜின் தனது மக்களின் இதயங்களை வெல்லத் தொடங்கினான். புல்வெளியின் காற்று ஜமுக்காவின் கூடாரத்திற்கு ஒரு செய்தியைக் கொண்டு வந்தது. தேமுஜின் இப்போது இல்லை, அவன் ஒரு கான் என உருவெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஜமுக்காவின் முகம் கருத்து காய்ந்தது. அவன் தனது நண்பனை இழந்துவிட்டான், ஆனால் ஜமுக்கா ஒருபோதும் ஒருவனை தனக்கு மேலே இருக்க அனுமதிக்க மாட்டான். இரத்தச் சகோதரர்களுக்கு இடையே இரத்தம் சிந்தப் போகும் அந்த சரித்திரம் ஒரு கருப்பு அத்தியாயமாக தொடங்குகிறது.